நம்ம சேனலை பற்றி இன்னும் தெரியாமல் இருக்கிறவங்க கங்கை ஹெர்பல் கிச்சனை சர்ச் பண்ணிட்டு லைக், ஷேர், கமெண்ட் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காம பெல் ஐகானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ தட் யூ கெட் நோட்டிஃபைட். ஹாய் வீவர்ஸ், வணக்கம். வெல்கம் டு கங்கை ஹெர்பல் கிச்சன். இன்றைக்கி கங்கை ஹெர்பல் கிச்சனில் சிம்பிளாக என்ன சமையல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, புழுங்கல் அரிசி சாதம், பருப்பு ரசம், காய் நிறைய போட்டு வெறும் நூக்கல் மட்டும் நிறைய அரிஞ்சு போட்டு சாம்பார். இது காய் நிறைய இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க, சரியா? கத்திரிக்காய், சின்ன வெங்காயம், பூண்டு போட்டு கத்திரிக்காய் அப்படியே தோட்டல் சூப்பராக இருக்கும். லஞ்ச் பாக்ஸுக்கும் அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். இது வந்து வாழை கச்சல், அதாவது வாழை பிஞ்சு. அதில் வந்து அப்படியே தவா ஃப்ரை பண்ணியிருக்கேன். 3/4 வேக்காடு வேக வச்சுட்டு எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு ஜீரகம் கொஞ்சம் போட்டு பெருங்காயம் தட்டி போட்டுக்கோங்க, பூண்டு தட்டி போட்டுக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க. போட்டுட்டு கொஞ்சமாக சாம்பார் பொடி, வீட்டில் வச்சுருக்கிறது தனியா பொடி கொஞ்சம், மஞ்சள் பொடி கொஞ்சம் போட்டு அந்த வாழைக்காயை எடுத்து போட்டு பரட்டிட்டு, எண்ணெய் வேணுன்றது உங்களுடைய சௌரியம். வேணும்னா கொஞ்சம் அதிகமாக ஊற்றிக்கலாம், வேணான்னா கம்மியாக போட்டுக்கலாம். ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். வாழைக்காயை விட வாழை கச்சல், வாழை பிஞ்சு வாங்கி சாப்பிடுங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. இந்த தூரம் குளிக்கிற பொம்பளை பிள்ளைங்களுக்கு, தூரம் குளிக்கிற லேடிஸ் எல்லாருக்குமே இந்த வாழை கச்சல் வந்து சாப்பிட்லாம், ஓகேங்களா? அந்த டைமில் சாப்பிட்லாம். அதாவது வாழைக்காயை வந்து தோல் எடுக்கும் பொழுது ஃபுல்லாக சீவி தள்ளிடக்கூடாது. அதுவும் நம்ம வீடியோவில் காமிச்சிருக்கேன். லைட்டாக அந்த 5 பக்கம் அந்த முனை இருக்கு இல்லைங்களா, லைட்டாக அருவாமனையில் ஊற்றி எடுத்தோம்னா சூப்பராக தோல் எடுத்துரும். முழுசாக தோல் நீக்கக்கூடாது, ஓகேங்களா? அருமையாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி இந்த கத்திரிக்காய் பொரியல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து திருக்கோளூர் பக்கத்தில் வடிவாங்குப்பன்னு சொல்லுவாங்க. அந்த கத்திரிக்காய் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அது 4-5 நிறைய வெரைட்டி சொல்கிறாங்க. பச்சை கலரில் இருக்குது, வயலட் கலரில் இருக்குது, ஒரு மாதிரி கத்திரிப்பூ கலரில் இருக்குது. நிறைய வெரைட்டி கத்திரிக்காய் இருக்குங்க. ஒன்று ஒரு டேஸ்ட்டாக இருக்குது. அதாவது ஒரு ஊர் தண்ணிக்கு ஏற்ற மாதிரி அது டேஸ்ட்டு மாறும் போல் தெரியுது. சூப்பராக இருக்குது. அது திருக்கோளூர் பக்கத்தில் வடிவாங்குப்பம் அந்த காய் கத்திரிக்காய். இது அருமையாக இருக்கும். இது எப்படின்னா, நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க, ஜீரகம் தாளிச்சிக்கோங்க, கருவேப்பிலை போட்டுக்கோங்க, பெருங்காயம் போட்டுக்கோங்க, பூண்டு நிறைய போட்டுக்கோங்க, சின்ன வெங்காயம் நிறைய போட்டுக்கோங்க, கொஞ்சமாக உப்பு மஞ்சள் பொடி போட்டு லைட்டாக கலரி விட்டு அப்படியே மூடி வச்சுருங்க, ஓகேங்களா? நல்லெண்ணெயில் பண்ணுங்கள், சூப்பராக இருக்கும். மூடி வச்சுட்டு அரிஞ்சு வச்சு கத்திரிக்காயை சேர்த்துட்டு வீட்டில் வச்சுருக்க சாம்பார் பொடி, மஞ்சள் பொடி, தனியா பொடி, உப்பு சேர்த்து அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துட்டிங்கன்னா தண்ணியே தேவையில்லைங்க. அதை நல்லெண்ணெயில் போட்டு எடுத்துட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். அதாவது குழந்தை பெற்றிருக்கவங்களுக்குலாம் இப்படி தான் வந்து பண்ணுவாங்க. ஆனால் என்னென்னா, அதில் வந்து மிளகாத்தூள் போட மாட்டாங்க. ஒரு பொடியை வறுத்துட்டு போடுவாங்க, அப்படிலாம் மிளகு போட்டுக்குவாங்க. அதுக்கு என்னென்னா சாம்பார் பொடி போட மாட்டாங்க. அது மட்டும்தான் மாற்றம். கொஞ்சமாக சாம்பார் பொடி போட்டுக்கிட்டோம்னா போதும். நம்ம எல்லாமே சாம்பார் பொடியில் போடுறது எல்லாமே நம்ம உடலுக்கு ஆரோக்கியமானது தான் போடுறோம். ரொம்ப காரம் இருக்க போகிறதில்ல, ஓகேங்களா? ஆனால் குழந்தை பெற்றவங்களுக்கு என்ன பண்ணுவோன்னா, நம்ம அந்த தோரம்பருப்பு, கடலப்பருப்பு, ஒரே ஒரு மிளகு இதெல்லாம் வச்சு அரைச்சி அந்த பொடியை மட்டும் தூவி இறக்கிடுவோம். மற்றபடி பொரியல் எல்லாம் ஒன்று தான். இதை வந்து அப்படியே குழந்தை பெற்றிருக்காங்க பாலூட்டும் தாய்மார்களுக்கு அந்த மாதிரி பண்ணிவிட்டு சுட சுட சாதத்தில் நல்லெண்ணெய் விட்டு பிசைஞ்சு கொடுத்துட்டிங்கன்னா அவ்வளோ உடம்புக்கு நல்லதுங்க. பூண்டு, சின்ன வெங்காயம் எவ்வளோ சேர்த்துக்கிறீங்களோ சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு பொருளை நீங்கள் சேர்த்துக்கிறீங்க அப்படின்னும் போது உங்கள் உடல் அதை ஏற்றுக்கலைன்னா அதை அவாய்ட் பண்ணிவிடுங்க, சரிங்களா? ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஒரு சாம்பார் வைக்கிறீங்க, கூட்டு வைக்கிறீங்க அப்படின்னாலும் ஒரு 1/2 கிலோவுக்கு கிட்டத்தட்ட காய் சாம்பாருக்கோ கூட்டுக்கோ போட்டுக்கோங்க. சும்மா சாம்பார் வைக்கிறோன்ற பேரில் அந்த குக்கர் நிறைய சாம்பாரை வச்சு தண்ணியாக ஊற்றி அதை 7-8 பேர் சாப்பிட்றது கிடையாது சாம்பார், ஓகேங்களா? காய் நிறைய எடுத்துக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா இதுலேயே 1/2 கிலோ காய் இருக்குது. நூக்கல் அவ்வளோ நல்லதுங்க. வயதானவங்களுக்கும் சரி, பிபி இருக்குது, சுகர் இருக்குது, குறிப்பாக டயபெட்டிக் இருக்கிறவங்க நூக்கல் நிறைய எடுத்துக்கலாம், ஓகேங்க? இப்போ திரும்பி பார்க்கும்போது 10ல் வந்து குறைஞ்சபட்சம் 7 பேருக்காவது அந்த டயபெட்டிக் சுகர் இருக்குது. அதனால் மேக்ஸிமம் காய் நிறைய எடுத்துக்கோங்க, சாதம் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க, சரிங்களா? ரசம், இப்போ கிளைமேட் மாறி இருக்கிறதுனால ரசம் இல்லாத ஒரு உணவு வேண்டாம் அப்படின்னு முடிவு பண்ணிவிடுங்க. ரசம் வந்து சாதத்தில் போட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் கிடையாதுங்க. நீங்கள் 11 o'clock கூட ஒரு கப்பில் வச்சுன்னு சாப்பிட்லாம். ஈவினிங் 4 o'clock ஒரு கப்பில் வச்சுன்னு சாப்பிட்லாம், சூப்பு மாதிரி. அவ்வளோ நல்லது உடம்புக்கு. நம்ம சேனலில் போய் பார்த்தீங்கன்னா நிறைய ரசம் ரெசிபி போட்டிருப்பேன். உங்களுக்கு எது உங்களுக்கு பிடிக்குதோ ஒரு நாளைக்கு ஒன்று அப்படியும் ட்ரை பண்ணி பாருங்கள். இதாங்க இதோட கூட நீர் மோர். நம்ம பதிவுகளில் நிறைய சொல்லியிருப்பேன். அதாவது ஒரு நாள் சாப்பிட்டா க்யூர் ஆகிடுமா அப்படின்னா கிடையாதுங்க. நம்ம வாழ்நாள் முழுவதும் இதே மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணின்னு வந்தீங்கன்னா நோயிலிருந்து விடுபடலாம், மாத்திரையோட அளவு குறைக்கலாம். உங்களுக்கு நோய் வராதான்னு கேட்டால், மனுஷன் பிறந்தால் எல்லாருக்குமே நோய் வர்றது சகஜம்தாங்க. அது வீரியத்திலேருந்து கொஞ்சம் குறையும், ஓகேங்களா? இதுதான் பார்த்துக்கோங்க. இதை நம்ம நோய் வந்து முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் 50 வயசுக்கு மேலே தான். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா எந்த வயதுனே சொல்ல முடியல. அதனால் நம்ம உணவில் வந்து கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. முடிஞ்ச வரைக்கும் வாழை இலை கிடைக்கும் அப்படின்னும் போது வாழை இலையில சுட சுட சோறு போட்டு சாப்பிட்ருக்கோங்க. இன்றைக்கி வாழை இலை சாப்பாடு தான் எங்கள் வீட்டில். ட்ரை பண்ணி பாருங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும். இது வரைக்கும் நம்ம சேனலை விசிட் பண்ணி பார்க்கல அப்படின்றவங்க ஒரு முறை போய் விசிட் பண்ணி பார்த்துட்டு வந்து அதை மாதிரியான உணவுகளை ஃபாலோ பண்ணுங்கள். சிம்பிளாக இருந்தாலும் ஹெல்த்தியாக இருக்கும், ஓகேங்களா? ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட பதிவு சொல்லுங்கள். மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.
உங்கள் சப்போர்ட்டை கொடுத்துக்கிட்டே இருங்க. நன்றி.